ஜெயக்குமாரின் மர்ம மரணம் தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய தென்மண்டல ஐஜி கண்ணன் கடந்த 3ஆம் தேதி இரவு ஜெயக்குமாரை காணவில்லை என்ற புகாரோடு 2 கடிதங்களையும் அவரது குடும்பத்தினர் கொடுத்ததாக தெரிவித்தார். ஒரு கடிதத்தில் மரண வாக்குமூலம் என்றே குறிப்பிடப்பட்டிருந்ததாகவும் மற்றொரு கடிதம் குடும்பத்தினருக்காக எழுதப்பட்டதாகவும் கூறினார். ஒரு 2 லெட்டர் போலீஸுக்கு கிடைச்சது. ஒன்று மரண வாக்குமூலம் அப்படின்ற பேரில் ஒரு லெட்டரும், அது எஸ்பிக்காக எழுதப்பட்டு 30ஆம் தேதி கையெழுத்திடப்பட்டிருந்தது. பட் எஸ்பிகிட்ட சேரல, கொடுக்கல. அது இன்னொன்று அவருடைய சிஸ்டர் சன்னுக்கு அவர் எழுதின ஒரு லெட்டர் ஒன்று இருந்துச்சு. அந்த சிஸ்டர் சன்னுக்கு அவர் எழுதின லெட்டரில் ஒரு குடும்பத்தினருக்கு கடைசியாக ஒரு குறிப்பும் சொல்லியிருக்காரு. புகார் பெறப்பட்ட மறுநாளிலேயே ஜெயக்குமார் அவரது வீட்டின் பின்புறம் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டதால் வழக்கை சந்தேக மரணம் என பதிவு செய்ததாக கூறினார். மேலும் வாயில் பாத்திரம் கழுவும் ஸ்கிரப்பரும் உடலோடு ஒட்டியவாறு பெரிய கடப்பாக்கல் ஒன்று கட்டப்பட்டிருந்ததாக கூறிய ஐஜி கண்ணன், ஜெயக்குமாரின் முதுகு பகுதி எரியவில்லை, உடலில் தாக்கியதற்கான காயங்கள் இல்லை என்று தெரிவித்தார். போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த பாடி கம்ப்ளீட்டாக எரிஞ்சிருந்தது. முதுகு பக்கத்தில் எரியல, கால் பின்னங்கால் அது பெரிய அளவில் எரியல. ஒரு 15 சென்டிமீட்டர் × 50 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு கடப்பாக்கல் அவருடைய பாடியில் முன்னாடி கட்டப்பட்டிருந்தது. அப்புறம் அந்த பாத்திரங்களை கழுவக்கூடிய அந்த ஸ்க்ரப்பர் அவருடைய வாயில் இருந்துச்சு. டிஎஸ்பிக்கள் தலைமையிலான 10 குழுக்கள் அமைக்கப்பட்டு விசாரணை தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் இன்னும் கைரேகை, தடயவியல் உள்ளிட்ட பல ஆய்வு அறிக்கைகள் வரவேண்டி உள்ளதால் இது கொலையா தற்கொலையா என இறுதி செய்ய முடியவில்லை என்றார். மேலும் ஜெயக்குமாரின் உடல் கம்பியால் லூசாக கட்டப்பட்டிருந்ததாகவும் குறிப்பிட்டார் ஐஜி கண்ணன். இன்வெஸ்டிகேஷன் இன்னும் முழுசாக முடிவடையலை. இன்னும் எங்களுக்கு இந்த சயின்டிஃபிக் வேரியஸ் சாம்பிள்ஸு, டிஎன்ஏ டெஸ்ட்டு, வேறு அதர் டெஸ்ட்லாம் கொடுத்துருக்கோம். அதனுடைய இந்த ரிசல்ட்லாம் இன்னும் எங்களுக்கு கிடைக்கல. ப்ளஸ் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னும் ஃபைனலாக வராமல் இருக்கு. தொடர்ந்து பேசிய அவர் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த 32 பேரையும் அழைத்து விசாரித்ததாகவும் தேவைப்பட்டால் சந்தேகப்படும்படியான நபர்களை மீண்டும் அழைத்து விசாரிக்கவும் முடிவு செய்திருப்பதாக கூறினார். ஜெயக்குமார் எழுதியதாக பெறப்பட்ட கையெழுத்து உண்மையில் அவருடையதுதானா என்றும் அறிவியல் பூர்வமான ஆய்வுக்கு அனுப்பியிருப்பதாக விளக்கினார். என்ன நிலைமையில் அந்த லெட்டர் எழுதியிருக்காருன்றது நமக்கு தெரியல. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் அவர் கொடுத்துருக்க அவர் எழுதியிருக்காருன்றதுனால இருக்கிறது எல்லாமே உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் இப்போ மேலோட்டமாக நம்ம விசாரிக்கும் போது அவங்க சொந்தக்காரங்களாம் அவர் கையெழுத்துன்னு சொல்கிறாங்க. பட் சயின்டிஃபிக்காக இதுக்கு பதில் சொல்லணுன்னாக்கா நான் ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட் ரிப்போர்ட் தான் சொல்ல முடியும். ஸோ கொடுத்துருக்கு, எல்லாம் கொடுத்துருக்கு. மேலும் ஜெயக்குமார் இறுதியாக கடைக்கு சென்று வாங்கியதாக கூறப்படும் டார்ச் லைட் அவரது உடல் இருந்த இடத்தின் அருகிலேயே கண்டெடுக்கப்பட்டதாக கூறினார். கடைசியாக ஒரு டார்ச் லைட் வாங்கியிருக்காரு. ஓகே, அந்த டார்ச் லைட் அவர் இறந்த இடத்துல எடுத்திருக்காரு. ஜெயக்குமார் எழுதியதாக கூறப்படும் கடிதத்தில் சபாநாயகர் அப்பாவு பெயர் குறிப்பிட்டிருந்தது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர் தேவைப்பட்டால் நிச்சயம் விசாரிப்போம் என்றார். இல்லை, அது நாம் விசாரிப்பாங்க, தேவைப்பட்டா விசாரிப்பாங்க. நாங்கள் ஆக்சுவலாக ஒவ்வொருத்தரும் விசாரிச்சுட்டு தான் இருக்கோம். அதில் ஒரு பேர் இருக்குதுன்னா கண்டிப்பாக விசாரிப்பாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.